எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. இது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கிற தேர்ட் ப்ரோஸோட பேராகிராஃப். இதை குட்டி குட்டி டாப்பிக்காக பிரித்து சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் நவிகா சாகர் பரிக்ரமா. நவிகா சாகர் பரிக்ரமா வாஸ் எ ப்ராஜெக்ட். இது ஒரு திட்டம். இந்த நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னா உலகத்தை சுற்றி ஒரு கடற்பயணம். இதுதான் அதோட பேர். நவிகா சாகர் பரிக்ரமான்றதோட அர்த்தம் இதுதான். இந்த திட்டமானது இட் வாஸ் அண்டர்டேக்கன். இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன் கான்சனன்ஸ் வித் த நேஷ்னல் பாலிசி. நேஷ்னல் பாலிசி அப்படின்னா தேசிய கொள்கை. தேசிய கொள்கைக்கு இணங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. எதுக்காக இந்த நேஷ்னல் பாலிசி தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, டு எம்பவர் விமன் டு அட்டைன் தர் ஃபுல் பொட்டன்ஷியல். பெண்கள் தங்களோட முழுமையான திறனை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இந்தியன் நேவிஸ் ஃபர்ஸ்ட் ஆல் விமன் க்ரூ நேவிகேட்டட் த வேர்ல்டு இன் 254 days. இந்திய கடற்படையோட முதல் எல்லோருமே பெண்களாக இருக்கக்கூடிய ஒரு குழு, இந்திய கடற்படையை சேர்ந்த பெண் வீரர்கள், அந்த பெண்மணிகள் எல்லாருமே பெண்களாக இருக்கிற ஒரு குரூப். அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா சர்க்கம் நேவிகேட் பண்ணுது. அதாவது உலகத்தை சுற்றி பயணம் போகிறாங்க. எத்தனை நாள் அப்படின்னா மொத்தம் 254 நாட்களில் உலகத்தை சுற்றி வந்துட்டாங்க. இதுதான் இந்த மொத்த நிகழ்வோட சுருக்கம். பார்த்து பாருங்கள். ஐஎன்எஸ்வி தாரிணி. இந்த ஐஎன்எஸ்வி அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல். அதாவது இந்திய கடற்படையை சேர்ந்த ஒரு சின்ன போட்டு. அதுதான் அங்கே ஐஎன்எஸ்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போட்டோட பேர் தரிணி. ஐஎன்எஸ்வி தரிணி இஸ் த செகண்ட் இண்டிஜினஸ்லி பில்ட் செயில் போட் ஆஃப் இந்தியன் நேவி. இந்திய கடற்படையை சேர்ந்த இந்த செயில் போட், இந்த படகானது முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. அதனால தான் இண்டிஜினஸ் அப்படின்னா உள்நாட்டு தயாரிப்பு, பில்ட் அப்படின்னா கட்டப்பட்டது. முழுமையாக இந்தியாவிலேயே கட்டப்பட்ட ஒரு போட் இது. இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஃபேமஸ் தாரா தாரிணி டெம்பிள் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசா. ஒடிசாவில் இருக்கிற கஞ்சம் அப்படின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தாரா தாரிணின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இருக்கிற கடவுளோட பேர் தான் இந்த தரிணி. இந்த தாரா தரிணி இஸ் த பேட்ரான் டெய்டி ஃபார் செயிலர்ஸ். கடலில் பயணம் போகும்போது மாலுமிகள் இந்த தெய்வத்தை தான் வணங்கிட்டு போவாங்க. டெய்டி அப்படின்னா கடவுள், பேட்ரான் டெய்டி அப்படின்னா சப்போர்ட் காட், அதாவது ஒரு துணை கடவுள். நம்ம ஊர் மாரியம்மன் போல் ஒரு துணை கடவுள். தாராதாரிணி அப்படின்றது யார் வணங்குற கடவுள் அப்படின்னு பார்த்தா செயிலர்ஸ், மாலுமிகள் வணங்குற ஒரு கடவுள். இந்த கடவுளை எதுக்காக வணங்குவாங்கன்னா ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் சி. சேஃபாக கடற்பயணம் போகவும் போன வேலையை வெற்றிகரமாக முடிக்கவும் கடலில், குறிப்பாக கடலில் இந்த சாமியை வணங்குறது வழக்கம். இட் வாஸ் கமிஷன்டு டு த இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் 18 February 2017. இந்த படகானது கமிஷன்டு அப்படின்னா முதலில் சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த படகானது இந்திய கடற்படையில் 18 February 2017 அப்போது இந்த படகை சேர்த்துக்கிட்டாங்க. படையில், இந்திய கப்பற்படையில் சேர்த்துக்கிட்டாங்க இந்த தரிணி, ஐஎன்எஸ்வி தரிணி அப்படின்ற போட்டை. 6 ஃபியர்லெஸ் விமன். ஃபியர்லெஸ் அப்படின்னா பயமறியாத. 6 பயமறியாத பெண்மணிகள். இப்போ இந்த 6 பெண்மணிகள் தான் இந்த கடற்பயணத்தை முன்னெடுக்கிறாங்க. The 6 women Indian Navy crew was skippered by Lieutenant Commander Vartika Joshi.
லியூட்டினன்ட் அப்படின்றத ஷார்ட்டாக எல்டின்னு சொல்கிறாங்க. கமாண்டர் அப்படின்றத ஷார்ட்டாக சிடிஆர் அப்படின்றாங்க. இந்த 6 இந்தியன் நேவி க்ரூ, இந்த 6 பேர் கொண்ட இந்திய பெண்மணிகள், இந்திய பெண் வீரர்கள் கொண்ட இந்த குழுவானது யாரோட தலைமையில், ஸ்கிப்பர் அப்படின்னா தலைவர்னு அர்த்தம். யார் தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா லியூட்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி அப்படின்றவங்க தான் இந்த 6 பேர் கொண்ட இந்தியன் நேவி க்ரூவுக்கு தலைவராக இருக்காங்க. சர்வைவல் ஸ்கில் வாஸ் கன்சிடர்ட் இம்பார்ட்டண்ட் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ். சர்வைவல் ஸ்கில் அப்படின்னா, ஸ்கில்னால் திறன், அது உங்களுக்கு தெரியும். சர்வைவல் அப்படின்னா உயிரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய திறன். அந்த சர்வைவல் ஸ்கில் வாஸ் கன்சிடர்ட், உங்களோட உயிரை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கிறீங்க அப்படின்றதுக்காக என்னென்ன திறமைகளை வெளிப்படுத்துகிறீங்க, உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய திறமை, இதை தான் முக்கியமான திறமையாக, இதுதான் முக்கியமான ஒரு அடிப்படை விஷயமாக வச்சுக்கிட்டு செலெக்ஷன் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் முக்கியமான விஷயம் எதை மையமாக வச்சு எடுத்துருக்குறாங்க, ஆபத்து சமயத்தில் நீங்கள் எப்படி உங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறீங்க அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இந்த 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க சர்வைவல் ஸ்கில் வாஸ் கன்சிடர்ட் இம்பார்ட்டண்ட் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ். கமாண்டர் திலீப் தோண்ட் மென்டர்டு த க்ரூ. ஒரு தளபதி திலீப் தோண்ட் அப்படின்ற கப்பற்படை தளபதி தான் இந்த க்ரூன்னா குழு, இந்த குழுவுக்கு வழிகாட்டுறார். இப்படி தான் போகணும், நீங்கள் இந்தந்த இடத்துல இப்படி தான் நீங்கள் போட்டை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. செயில் ட்ரைனிங், அதாவது படகை ஓட்டுறது எப்படின்றத ட்ரைனிங் தான் செயில் ட்ரைனிங். They were trained for 3 years to undertake this voyage. voyage அப்படின்னா இந்த பயணம். இந்த பயணத்தை முன்னெடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா 3 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. The crew underwent their basic training in Mumbai at the Indian Naval Watermanship Training Center and at various schools in the Southern Naval Base in Kochi. மும்பையில் இருக்கிற படகு இல்லை கப்பல் இதை ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூட், அந்த நிறுவனத்தோட பேர் இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர். இங்கே தான் ஃபஸ்ட்டு இவங்களோட ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அடிப்படையான ஒரு பயிற்சியை மும்பையில் தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட பிறகு தென்னிந்தியாவில் இருக்கிற பல நேவல் பேஸ், பல கடற்படை தளங்களில் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. முக்கியமாக கொச்சியில், கேரளாவில் இருக்கிற கொச்சியிலையும் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்தது சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னா, நேவிகேட் அப்படின்னா கப்பலை ஓட்டுதல். சர்க்கம் நேவிகேட் அப்படின்னா வட்டப்பாதையில் இந்த உலகத்தை சுற்றி அவங்க வந்தாங்க இல்லையா, கப்பலில் பயணம் போனாங்க இல்லையா, போட்டில் பயணம் போனாங்க இல்லையா, அதுதாங்க சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The crew started their voyage on 10 September 2017 from Goa and returned back to Goa in 21 May 2018. இந்த குழு அவங்களோட பயணத்தை செப்டம்பர் 2017 10ஆம் தேதி தொடங்கினாங்க. கோவாலேருந்து தொடங்கினாங்க. திரும்பவும் கோவாவுக்கு மே 21, 2018 அப்போது வந்து சேர்ந்துட்டாங்க. திரும்பவும் கோவாவுக்கு. They stopped at 4 ports for replenishment of ration and repair. இப்போது இந்த பயணத்தில் 4 துறைமுகங்களில் போட்டை ஸ்டாப் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய உணவுப் பொருளை மறுபடியும் நிறச்சி வச்சுக்கிறதுக்காக, காலியான உணவுப் பொருட்களை மறுபடியும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக 4 ஷிப் போர்ட் அங்கே நிறுத்தினாங்க. அண்ட் ஃபார் ரிப்பேர், போட்டில் அங்கங்கே இப்போ இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகும்போது சின்ன சின்ன ரிப்பேர் வரும், அதெல்லாம் சரி செய்கிறதுக்காக இந்த 4 தளங்களில் 4 என்ன சொல்லுவோம், துறைமுகங்கள், 4 துறைமுகங்களில் நிறுத்துகிறாங்க. They took 254 days to complete their expedition.
254 நாட்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த பயணத்தை முடிக்கிறதுக்காக. எக்ஸ்பிடிஷன் அப்படின்னா பிரயாணம் தான். லைஃப் ஆன் வாயேஜ், வாயேஜ் அப்படின்னா பயணம் தான். எக்ஸ்பிடிஷன், வாயேஜ் இது ரெண்டோட மீனிங்குமே இந்த தொலைதூர கடற்பயணம் இல்லை தொலைதூர வான் பயணம் ரெண்டுமே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த வாயேஜில் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றது இந்த குட்டி பேராகிராஃபில் பார்க்கலாம். தே என்கேஜ் themselves in posting pictures, reading books, cooking, crafting, watching movies and listening to music during their long voyage. during their long voyage அப்படின்னா இந்த நீண்ட பயணத்தின் போது அப்படின்னு அர்த்தம். இந்த நீண்ட பயணத்தின் போது என்னென்ன பண்ணாங்க பாருங்கள். இன் போஸ்டிங் பிக்சர்ஸ், ஃபோட்டோ எடுப்பாங்க, அதை வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரீடிங் புக்ஸ், புத்தகங்களை படித்து தங்களோட நேரத்தை செலவு பண்ணுறாங்க. குக்கிங், உணவு சமைச்சு செலவு பண்ணுறாங்க நேரத்தை. கிராஃப்டிங், கைவினை பொருட்களை செய்கிறாங்க, அதான் கிராஃப்டிங். வாட்சிங் மூவிஸ், படம் பார்ப்பாங்க. அண்ட் லிசனிங் டு மியூசிக், பாட்டு கேட்பாங்க. இப்படியெல்லாம் நேரத்தை கழிக்கிறாங்க இந்த பயணத்தின் போது. They celebrated Diwali and 3 birthdays including the first birthday of the boat. இந்த பயணத்தின் போது தீபாவளி அப்படின்ற பண்டிகையை அந்த போட்லேயே கொண்டாடுறாங்க. அப்புறம் 3 பர்த்டேஸ் கொண்டாடுறாங்க. அதில் ஒரு பர்த்டே இந்த போட்டோட பர்த்டே. இந்த போட்டை முதல்ல சேர்த்தாங்க இல்லையா ஆர்மியில், அந்த டேட்டை அடிப்படையாக வச்சு ஒரு வருஷம் முடிஞ்சது அப்படின்றத முடிஞ்சதை பர்த்டேவாக கொண்டாடுறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்வட்டார், சில சிறப்பு நிகழ்வுகள் நடக்கும்போது அதை ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக ஈக்வட்டார், அந்த பூமத்திய ரேகையை தாண்டும் போது அந்த நிகழ்வை ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுறாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன், சர்வதேச அந்த நேரக்கோடை தாண்டும்போது அங்கே ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இது போல் இன்னும் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த பயணத்தின் போது. கன்க்ளூஷன் பாருங்கள், முடிஞ்சது முடிவுரை. தே ஒர்க்டு கொலாபரேட்டிவ்லி. இப்போ இந்த பயணத்தின் போது அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கொலாபரேட்டிவ் அப்படின்னா ஒருங்கிணைஞ்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக. இதுதான் கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. தே ஒர்க்டு ஜாயின்ட்லி. கொலாபரேட்டிவ்னா சேர்ந்து, நல்லா சேர்ந்தே வேலை செய்கிறாங்க, பிரிஞ்சு வேலை செய்யாமல் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதனால தான் தே ஒர்க்டு கொலாபரேட்டிவ்லி டு மேக் தர் எக்ஸ்பிடிஷன் சக்ஸஸ்ஃபுல். இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்காகவே சேர்ந்து வேலை செஞ்சாங்க. their adventurous voyage boosts the morale in the country, especially women. இந்த சாகச பயணம் இந்த நாட்டில் இருக்கிற நிறைய பேரோட தன்னம்பிக்கையை தூண்டுச்சு. அதில் குறிப்பாக யாரோட தன்னம்பிக்கையை தூண்டுச்சு அப்படின்னா பெண்களோட தன்னம்பிக்கையை தூண்டுச்சு. ஏன்னா உலகத்தை சுற்றி வந்த இந்த 6 பேரும் முழுக்க யார் அப்படின்னா பெண்கள் மட்டுமே. அப்போது பெண்கள் இந்த 6 பேரும் என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வர்றாங்கன்னா, எங்களாலும் சாதிக்க முடியும் அப்படின்றத சொன்னதுனால இந்தியா முழுக்க இருக்கிற பெண்கள் அவங்களோட தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவங்களும் எல்லா துறைகளிலும் நாமளும் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்திச்சு இந்த வாயேஜ். அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.